ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். சிம்பிளாக சீக்கிரமாக செய்திடலாங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். வானல் வச்சு எண்ணெய் விட்டு 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கினதும் ஒரு 3 தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி விழுதாக சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி விழுதாக சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்படி போனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. அதுக்காக இது வீட்டிலே அரைச்ச மசாலா தாங்க. வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் போய்ட்டு பாருங்கள். ஒரு பத்தை தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு விழுதாக அரைச்சி விட்டுக்கலாம். நம்ம என்ன தான் தாளிக்க கருவேப்பிலை போட்டாலும் அதை நம்ம தூக்கி தான் போட்டுடுறோம். அதை சாப்பிட்றது கிடையாது. அதனால் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றுற குழம்புலலாம் ஒவ்வொரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அரைச்சி விட்டுக்கலாம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையே நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. பூரி, இட்லி, சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் சாதத்துக்கு தான் வச்சுருக்கேன். 4 முட்டை வேக வச்சு அது கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் குழம்புல. ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க, முட்டைலாம் சாப்பிடாதவங்க அப்படியே அந்த குழம்பு மட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சீக்கிரமாக ஆயிடுச்சுங்க குழம்பு. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.